வணக்கம் நண்பர்களே, வாங்க இன்னைக்கு ஒரு அருமையான செய்தி பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். இன்னைக்கு எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, வில்லங்கச்சான்று அதாவது ஈஸி எப்படி ஆன்லைனில் டெவலப் பண்ணணும். இது ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இந்த வீடியோவை பார்க்கலாம். இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள், ஒவ்வொரு ஸ்டெப்பும் நல்லா இருக்கும். வெல்கம் டு தடைகளை விட சரித்திரமடை. வாங்க எப்படி டெவலப் பண்ணலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு நீங்கள் கூகுள் குரோம் முடியாங்க. அதெல்லாம் மேலே பாருங்கள், சர்ச் கூகுள் ஆர் டைப் யுஆர்எல் அப்படின்னு இருக்கும். அதில் TNREGI நெட் அப்படின்னு டைப் பண்ணுங்க. அப்போ டைப் பண்ணதுக்கப்புறம் இதேமாரி பேஜ் தான் ஓப்பன் ஆகும். இதில் கீழே பாருங்கள், TNREGInet.government.in அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணி உள்ளவாங்க. அதை கிளிக் பண்ணதுக்கப்புறம் இதேமாரி பேஜ் தான் ஓப்பன் ஆகும். இதான் தமிழ்நாடு பதிவுத்துறையோட வெப்சைட் பேஜ். இதில் கீழே பாருங்கள், நிறைய ஆப்ஷன் இருக்கும். ஆவணப்பதிவு, திருமணப்பதிவு அப்படின்னு. இதில் கடைசியாக பாருங்கள், கட்டணமில்லா வில்லங்கச்சான்று வெறும் பார்வை பதிவிறக்குன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்க. அதை கிளிக் பண்ணதுக்கப்புறம் இதேமாரி பேஜ் தான் ஓப்பன் ஆகும். இதில் பாருங்கள், வில்லங்கச்சான்று தேர்வு கொடுத்து 2 ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. சொத்து வாரியாக தேடுதல், ஆவணையின் வாரியாக தேடல். நாம் சொத்து வாரியாக தேடுதல் அதை யூஸ் பண்ணி தான் டெவலப் பண்ண போகிறோம். அதெல்லாம் 3 ஆப்ஷன் இருக்கும். புலையன் வாரியாக, மனை அடுக்குமாடி குடியிருப்பு வாரியாக, வார்டு பிளாக் வாரியாக. நாம் புலையன் அதாவது சர்வே நம்பர் யூஸ் பண்ணி டெவலப் பண்ண போகிறோம். அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்து கீழே பாருங்கள், பதிவு கிராமம் இருக்கும். அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்து மண்டலம், அடுத்தது மாவட்டம், இதெல்லாம் கரெக்டாக செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்து சார்பதிவாளர் அலுவலகம். இந்த லேண்ட் எந்த சார்பதிவாளம் வருதோ அந்த இடத்த செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்தது ஆரம்ப நாள், உங்களுக்கு எந்த டேட்டில் உங்களுக்கு ஈஸி வேணுமோ அந்த டேட்டை செலக்ட் பண்ணுங்க. அடுத்து முடிவு நாள், எது வரைக்கும் உங்களுக்கு ஈஸி வேணுமோ அந்த டேட்டை செலக்ட் பண்ணுங்க. ஆரம்ப நாள், முடிவு நாள் செலக்ட் பண்ணதுக்கப்புறம் கீழே பாருங்க, புல விவரங்களை பார்க்கணும். எந்த கிராமம் அதை செலக்ட் பண்ணுங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் உங்களுடைய சர்வே நம்பர் டைப் பண்ணுங்க. டைப் பண்ணிட்டு கீழே சப்டிவிஷன் நம்பர் இருக்கும், அதை செலக்ட் பண்ணுங்க. செலக்ட் பண்ணிட்டு சேர்க்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்க. அடுத்து கேப்சர் கேட்கும். கேப்சர் டைப் பண்ணிட்டு கீழே தேடுன்னு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்க. அதை கிளிக் பண்ணதுக்கப்புறம் இதேமாரி பேஜ் தான் ஓப்பன் ஆகும். இதில் கீழே பாருங்கள், ரெட் கலரில் திறத்த இளநிலை ஆவண வடிவத்தை பதிவிறக்கம் செய்ய அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணதுக்கப்புறம் உங்களுடைய ஈஸி வில்லங்கச்சான்று டவுன்லோட் ஆயிரும். இப்படி தான் நீங்கள் ஈஸி ஆன்லைன் டெவலப் பண்ணணும். ஓகேனுங்களே, இதேமாரி யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன்லாம் நீங்கள் ஒன்றுக்குன்னே தெரிஞ்சுக்கணுன்னா நமது யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.